ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் நாளைக்கு ஏஎஃப்ஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஏஎஃப்ஓ எக்ஸாம் இருக்கும். ஸோ ஸ்லாட் நம்பர் வந்து 11:30 தான் எல்லாருக்கும் போட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் கரெக்டான டைட்டு போயிருங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸாக வந்து நான் ஒன்று சில சொல்கிறேன். ஸோ வந்து நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து போன வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸில் 1.5 மார்க்கில் போயிடுச்சு. அது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரிலிம்ஸை வந்து நீங்கள் எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அனலைசிஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நாளைக்கு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு தெரியுமில்ல 125 மார்க்ஸ் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 36.88. ஓகேவா, 36.88 வச்சிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. அவுட் ஆஃப் 125க்கு 36.88 வச்சிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த 36.88 எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து. பட் கட் ஆஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, கொஸ்டினோட லெவல் எப்படி, இதெல்லாம் பொறுத்து வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த 36.88 போன வட்டம் மட்டும் தான் 36.8. போன வட்டம் தான் அதிகபட்சமே 36.88. அதுக்கு முந்தின வருஷம்லாம் 27.75 இந்த ரேஞ்சில் இருந்தது. ஓகேவா, நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு இது. ஸோ மற்ற கேட்டகரிக்கு 1 or 2 மார்க்ஸ் கொண்டு குறையும். ஸோ அதுதான் அது. ஸோ இதை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, கொஸ்டின் அனாலிசிஸ் போன வருஷத்தோட நான் போன வருஷம் 2023 எழுதுனது. ஓகேவா, ஆப்டி இருக்குல்ல, நம்ம ஆப்டிடியூடு, இந்த ஆப்டிடியூட்ல டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன் தெரியும்ல உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்பை சார்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 இது கேட்பாங்க. ஸோ 2 × 5 10 மார்க்ஸ் 10 கொஸ்டின். நம்பர் சீரீஸ்ல 5 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்ல 5 கொஸ்டின். ஸோ நம்பர் சீரீஸ் என்ன சென்ஸ் என்ன வரும், உங்களுக்கு ராங் நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி கொடுத்து இங்க என்ன நம்பர் வரும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து கேஷ்லெட்ஸும் பை சார்ட் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரி தான். ஸோ அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த நீங்க இந்த 4 டாபிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலேயும் உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். கொஞ்சம் 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் போன வீடியோவில் எப்படி கட் ஆஃப் கிளியர் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 டாபிக் தான் முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஆப்டிடியூட் செக்ஷன் அப்பியர் ஆனோடனேவும் இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, எந்த கொஸ்டின் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் வருதுன்ட்டு. பிகாஸ் உங்களுக்கு 40 மினிட்ஸ் டைம் இருக்கு. 50 கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 10 மார்க் நமக்கு வந்துருது அதில். ஓகே, அப்போ 36ல 10 மார்க் இங்கே வந்துருவோம் நீங்க. அதே மாதிரி இந்த நம்பர் சீரிஸ் இதுல 10 மார்க் பார்த்தீங்கன்னா 20 மார்க் 25 மார்க் இந்த செக்ஷன்ல நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ரீசனிங்லேயே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் 5 அட்டம்ஸ் போடுங்க. நான் வந்து ஒரு குட் அட்டம்ப்ட்னு எதாவது சொல்லுவேன்னா, ஒரு 50+ கொஸ்டின்ஸ், அதாவது 150க்கு ஒரு 50+ கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருந்தீங்கனாலே அது குட் அட்டம்ப்ட் தான். ஐ மீன் அக்யூரேசி ஆகும். ஓகே, 50+ கொஸ்டின்ஸ்னாலே உங்களுக்கு அந்த 50 மார்க்ஸ் மேலே வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஏஎஃப்ஓட ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னா, நான் அட்டன் பண்ணதை சொல்கிறேன். 2023ல நான் அட்டன் பண்ணது ஆர்டியில் 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங்கில் 28 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் 35 கொஸ்டின்ஸ், 83 கொஸ்டின்ஸ் தான் நான் அட்டன் பண்ணேன். 83 கொஸ்டின்ஸ் தான் நான் அட்டன் பண்ணேன். அவுட் ஆஃப் 125 83 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணேன். 20 தான் அட்டன் பண்ணேன். இங்கிலீஷில் மட்டும் 0.5ங்கிறனால அதிக அட்டம்ஸ் போனேன். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தெரியாத கொஸ்டின்ஸ் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. லாஸ்ட்ல டைம் இருக்குன்னா தெரியாத கொஸ்டினை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேவா. ஸோ டக்குன்னு மொதல் எடுத்தோடனே ஆப்டி செக்ஷன் அப்பியர் ஆச்சுன்னா இந்த 4 டாபிக் மொதல் எடுத்தோடனே போட்டுருங்க. 20 to 25 கொஸ்டின்ஸ் போட்டுடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 36.88ங்கிறது ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நம்ம மெயின்ஸாக அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இதுதான். ஸோ ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நாளைக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது வந்து தேங்க்யூ.